ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல அளவீட்டியல், அதாவது மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டாபிக் கூட சொல்லலாம். சரி, இந்த அளவீடியல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டாபிக் வந்து மேஜரா எடுத்து படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதுல வந்து எஸ்ஐ அளவீடுகள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். சரிங்களா? ஸோ இந்த எஸ்ஐ அளவீடுகள் பத்தி என்னெல்லாம் நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய அளவீடுகள், இப்ப இருக்கக்கூடிய புதிய அளவீடுகள் ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து எந்த அழகுமுறை கொண்டு நம்ம அளக்குறோம். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் டிரைவ்டு யூனிட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அளவீடியல் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு அளவீட்டியல் மேற்கொள்வதற்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, 3 முக்கியமான விஷயங்களா பயன்படுத்தணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 கருவி, 2 திட்ட அளவு, 3 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. கருவி அப்படின்னா நம்ம ஒரு துணி வாங்க போறோம் அல்லது ஒரு பால் 1 லிட்டர் வாங்க போறோம். ஸோ அதை வந்து நம்ம எதில் அளப்போம்? ஒரு கருவியை கொண்டு அளப்போம். அப்போ அதுக்கு பேரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி. 2வது திட்ட அளவு. நம்ம அளக்கக்கூடிய அந்த டேப்போ இல்ல ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 இந்த மாதிரி போட்டிருக்கும் இல்லையா, அது எல்லாமே திட்ட அளவு அப்படின்னு சொல்றோம். ஸோ நியூமெரிக்கல் டிஜிட் தான் நம்ம என்ன சொல்றோம்? திட்ட அளவு அப்படின்னு சொல்றோம். 3வது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு, அதாவது அக்செப்டபிள் யூனிட். இப்போ 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர் அப்படின்றோம். ஸோ இதே தான் உலகம் ஃபுல்லா ஆகும், எல்லா இடங்களையும் இதுதான். அப்போ 1000 மீட்டர் = 1 கிலோமீட்டர்னு சொல்றோம். 10 மில்லிமீட்டர் = 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு, இந்த 3மே பாத்தீங்கன்னா கருவி, திட்டளவு மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு, இது 3ம் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு அளவீட்டை வந்து மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஸோ இது 3மே ஃபண்டமெண்டல் பேசிக் டூல்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐ அலகுகள், எஸ்ஐ அளவீடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐ அலகு முறை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க, எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்றத வச்சு பார்க்கும் பொழுது 1960வது வருஷம் 11வது இயற்பியல் பிசிக்ஸ் மாநாடு வந்து கூட்டுறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் மாநாட்டுல வந்து கூட்டுறாங்க. சரிங்களா? பிரான்ஸ்ல பாரிஸ் மாநாட்டை ஒன்றை கூட்டுறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த ஒரு மாநாடு, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எஸ்ஐ அலகு முறை அப்படின்றத ஒன்று கொண்டு வரலாம். அதுல வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகை எல்லாரும் சிக்னேச்சர் போட்டு அதை நம்ம பொதுவாக ஒன்று ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வரணும். அந்த 11வது இயற்பியல் மாநாட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எஸ்ஐ அலகு முறை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. ஸோ அப்போ வந்து இப்போ வரைக்கும் அந்த எஸ்ஐ அலகு முறை அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 1960ஆம் ஆண்டுக்கு முன்பாக எஸ்ஐ அலகு முறை என்ற ஒரு கருத்து தோன்றுவதற்கு முன்பாக பொதுவாக எந்த அளவீடுகளை கொண்டு மக்கள் வந்து அளந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, FPS, CGS அண்ட் MKS, இந்த 3 முறைகள் தான் பொதுவாக ஒரு பொருளை அளப்பதற்கு பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த 3 முறைகள் தான் ஒரு விஷயத்தை அளப்பதற்காக பயன்படுத்தினாங்க. அப்ப Fன்னு என்னது? ஃபுட், அடி அப்படின்னு சொல்லுவோம். P ஃபார் பவுண்டு, பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். S மீன்ஸ் செகண்ட், வினாடி. அப்ப பாருங்க, அப்போ நீளத்தை அளப்பதற்கு ஆங்கிலேயர்கள் ஃபுட் அளந்திருக்காங்க, அடியை வச்சு அளந்திருக்காங்க. ஒரு எடையை அளப்பதற்கு பவுண்ட் அப்படின்ற ஒரு பழைய மெத்தடு, பவுண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. 3வதாக செகண்ட், காலத்தை அளக்க வினாடி. அது அப்பொழுது இப்போ வரைக்கும் அந்த வினாடி மாறவே இல்லை. ஓகே, CGS அப்படின்றது பாருங்க சென்டிமீட்டர். G மீன்ஸ் கிராம். அப்போ எடையை அளப்பதற்கு கிராம் அப்படின்ற ஒரு அளவீட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது வினாடி அளக்க செகண்ட், அதே வினாடியை பயன்படுத்தியிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 3வது MKS, எம்னா மீட்டர், கேனா கிலோகிராம், கிலோகிராம். எஸ்னா அதே செகண்ட் தான், அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வினாடி. இப்ப பாருங்க, அந்த எஸ்ஐ அலகு முறை என்ற ஒரு கருத்து உருவாவதற்கு முன்பாக 3 முக்கியமான பழைய அளவீடுகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, பயன்பாட்டில் இருந்துள்ளது. அதுல பார்க்கும் பொழுது FPS, CGS, MKS. FPS என்றால் ஃபுட் பவுண்டு செகண்ட், CGS என்றால் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், MKS என்றால் என்னதுங்க? மீட்டர் கிலோகிராம் செகண்ட். அப்போ இந்த 3 முக்கியமான முறைகளை பயன்படுத்தி தான் எஸ்ஐ அலகு முறை தோற்றுவதற்கு முன்பாக பல உலக நாடுகள் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
இதை பார்த்துக்கோங்க, கண்டிப்பா இதை கேட்பாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சிஜிஎஸ், என்கேஎஸ் மற்றும் எஸ்சி அளவுகள் இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிக் அலகுமுறை அப்படின்னு சொல்லலாம். என்னங்க, மெட்ரிக் அலகுமுறை. ஆனா அந்த எஃபிஎஸ் என்பது என்ன அலகுமுறைனா ஆங்கிலேய அளவீட்டு முறை. ஆங்கிலேய அளவீட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். அப்ப மெட்ரிக் முறை அப்படின்னாவே உலகளவில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பன்னாட்டு அலகுமுறை, அதுதான் மெட்ரிக் அலகுமுறை. இப்ப வரைக்கும் நம்ம மெட்ரிக் தான் பயன்படுத்துறோம். அப்ப எஃபிஎஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க அந்த எஸ்ஐ அலகுமுறையை வந்து பெருசா ஃபாலோ பண்றது கிடையாது. ஆக்சுவலா எதுக்காக இந்த எஸ்ஐ அலகுமுறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பழங்காலகட்டத்துல பல அறிஞர்கள், பல விஞ்ஞானிகள் வந்து தங்களுடைய கண்டுபிடிப்புகளை அவங்களுடைய நாட்டில் பயன்பாட்டில் இருந்த சில அலகுமுறைகள்ல எழுதி வச்சுட்டு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி வரக்கூடிய பல அறிவியல் அறிஞர்கள் அவங்களுடைய தீசஸ் எடுத்து படிக்கிறாங்க. படிச்சு புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அப்ப அவங்களால அந்த சில யூனிட் வந்து புரிஞ்சுக்க முடியறது இல்லை. அப்ப எல்லாராலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான ஒரு அழகை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கு வராங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாசால ஒரு ராக்கெட் லான்ச் பண்றாங்க. அந்த மாதிரி லான்ச் பண்ணும் பொழுது தவறான சில அழகு முறைகளால் கணக்கீடு எடுக்கப்படுகிறது. தவறான கணக்கீட்டின் மூலம் பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் செல்லக்கூடிய அந்த ராக்கெட் வந்து தொலைஞ்சு போயிடுது, ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபியூச்சர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த 11வது இயற்பியல் மாநாடு என்று பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் மாநாட்டுல கூட்டுறாங்க. ஸோ அது விஷயமா வந்துதான் இந்த எஸ்ஐ அலகுமுறை. ஓகேங்களா, இப்ப இது வரைக்கும் பார்த்துட்டோம். அப்ப எஸ்ஐ அலகுமுறை பயன்படுத்துவதற்கு முன்பாக இருந்த பழைய மெத்தட் என்னன்றதையும் பார்த்துட்டோம், எஃபிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ். அடுத்தபடியாக அந்த எஸ்ஐ அலகுமுறையில் உள்ள 7 எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்துடலாம். 7 எஸ்ஐ அலகுகள் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீளம், 2 நிறை, அடுத்தது காலம், அடுத்தது வெப்பநிலை, அடுத்தது மின்னோட்டம், அடுத்தது பொருளின் அளவு, பொருளின் அளவு, அடுத்தது ஒளிச்செறிவு. இதுல பாருங்க, இந்த உலகத்தில் 7 எஸ்ஐ யூனிட் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. 1960க்கு அப்புறமா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நீளம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு அழகு, நிறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு அழகு. இப்ப இந்த மாதிரி 7 இருக்கு. நீளத்தை எதுலதான் அளக்கணும்? நீளத்தை பாருங்க, மீட்டர், இங்கிலீஷ் எழுதியிருக்க, தமிழ் எழுதி போட்டிருக்கோம் மீட்டர். சரிங்களா, இதோட சிம்பிள் எம்னு போடலாம், தமிழ்ல மீ. ஓகேங்களா, ஸ்மால் எம் தான் போடணும். ரெண்டாவது பாருங்க நிறை. நிறைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாஸ், அதாவது கிலோகிராம். சரிங்களா, மாஸ்னா நிறைன்னு சொல்லுவோம். இது வந்து கிலோகிராம்ல நம்ம அளப்போம். குறியீடு கேஜி, கிலோகிராம். காலம், காலம் பொறுத்த வரைக்கும் டைம் அப்படின்னு சொல்லுவோமா? டைம் உடைய எஸ்ஐ அலகு என்னது? வினாடி. வினாடினா என்னங்க? செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் எதுல இருக்கணும்? சின்ன எண், ஸ்மால் எஸ். சரிங்களா, ஸ்மால் எஸ். வெப்பநிலை, டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் எதுல அளப்போம்? கெல்வின். குறியீடு கேபிட்டல் கே. கேபிட்டல் கேக்கு கூட ரவுண்ட் போட்டுரும். ரவுண்டு போட்டாவே இது கேபிட்டல்னு அர்த்தம். அடுத்தபடியாக மின்னோட்டம் பாருங்க. மின்னோட்டம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் பொறுத்த வரைக்கும் ஆம்பியர், கேபிட்டல் ஏ. பொருளின் அளவு அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இது எப்படி குறிக்கலாம்? மோல். குறியீடு MOL. மோல், குறியீடு மோல். ஒளிச்செறிவு, லூமினஸ் இன்டென்சிட்டி. இது பாத்தீங்கன்னா கேண்டிலா.
குறியீடு சிடி. அப்போ பாருங்க, மொத்தம் 7 SI அலகுகள்: நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. நீளம் அப்படின்றது மீட்டர், நிறைன்றது மாஸ், காலம் என்பது டைம், வெப்பநிலை என்பது டெம்பரேச்சர், மின்னோட்டம் என்பது எலக்ட்ரிக் கரண்ட், பொருளின் அளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், ஒளிச்செறிவு லூமினஸ் இன்டென்சிட்டி. அதனுடைய அலகு பார்த்தீங்கன்னா மீட்டருக்கு மீட்டர் தான், மாசுக்கு கிலோகிராம், வினாடிக்கு செகண்ட், வெப்பநிலைக்கு கெல்வின், மின்னோட்டத்திற்கு ஆம்பியர், பொருளின் அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அதாவது மோல், ஒளிச்செறிவுக்கு கேண்டிலா. அதனுடைய குறியீடுகள் மீட்டருக்கு எம், ரவுண்டு போட்டாலே பிரச்சனை தான், ரவுண்டு போட்டால் கேபிட்டல் அர்த்தம். மீட்டருக்கு எம், மாசுக்கு கேஜி, வினாடிக்கு செகண்டு, கெல்வினுக்கு கேபிட்டல் கே, ஆம்பியருக்கு ஏ, மோலுக்கு எம்ஓஎல், கேண்டிலாக்கு சிடி. இதில் பாருங்க, ஏன் கேபிட்டலை போடுறோம் அப்படின்னா, எந்த ஒரு கண்டுபிடிப்பாளர் அது கண்டுபிடிக்கிறாரோ அவருடைய பெயரை கொண்டு நம்ம குறிப்பிடும் பொழுது லெட்டர் வந்து கேபிட்டல்ல தான் வரணும். இப்போ வந்து நியூட்டன் அப்படின்னா புவியீர்ப்பு விசை நியூட்டன் தான் கண்டுபிடிக்கிறாரு, அவருடைய பெயர் எழுதும் போது ஸ்மால்ல எழுதணும், ஆனா குறியீடுல எழுதும் போது கேபிட்டல்ல எழுதணும். அது போலதான் இந்த கெல்வின், ஆம்பியர்லாம். அப்ப யார் இது கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுடைய குறியீட்டை நம்ம கேபிட்டல்ல எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே SI அலகு முறைகள். உங்களுக்கு இதை மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு, மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டமாக அளவீடுகள் பொறுத்தவரைக்கும் இதை 2ஆ பிரிக்கலாம். அளவீடுகளை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு அடிப்படை அளவுகள், மற்றொன்று வழி அளவுகள். அடிப்படை அளவுகள் அப்படின்னா பாருங்க, வேறு எந்த அளவுகளாலும் குறிப்பிட முடியாத இயற்பியல் அளவுகள், வேறு எந்த அளவுகளாலும் குறிப்பிட முடியாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு, அந்த SI அலகுகளை சொல்லலாம். 7 SI அலகுகளை சொல்லலாம். உதாரணத்துக்கு நீளம் மீட்டர்ல தான் அளக்கணும், நிறை கிலோகிராம்ல தான் அளக்கணும், மின்னோட்டம் ஆம்பியர்ல தான் அளக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா? இதை இப்ப நீளத்தை வந்து நம்ம கிலோகிராம்ல அளக்க முடியுமா? தப்பாயிரும். நிறைய வந்து மீட்டர்ல அளக்க முடியுமா? அதுவும் தப்பாயிரும். ஆம்பியர் வந்து நம்ம மின்னோட்டத்துல ஆம்பியர் அப்படின்றத அளக்காம லிட்டர்ல அளக்க முடியுமா? இதுவும் தப்பாயிரும். அப்போ வேற எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட முடியாத அளவுகள், அதான் அடிப்படை அளவுகள். ஸோ அடிப்படை தான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அடுத்தது வழி அளவுகள், டிரைவ்டு யூனிட்ஸ். அதாவது அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ கணித முறைப்படி பெறக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, ஒரு ஏரியாவுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்போம்? மீட்டர் ஸ்கொயர், அதாவது நீளம் பெருக்கல் அகலம் கண்டுபிடிப்போமா? மீட்டர் ஸ்கொயர். ரெண்டாவது என்ன? கன அளவு எப்படி கண்டுபிடிப்போம்? கன அளவு அதே மீட்டர் கியூப். அப்படின்னா நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் கண்டுபிடிக்குமா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியோ பெருக்கிய வகுத்தோ நம்ம பெறப்பட்ட அளவுகள் வழி அளவுகள், டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிரைவ்டு யூனிட்ஸ் அல்லது குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அளவீடுகளை 2ஆ பிரிக்கலாம். அப்போ டிரைவ்டு யூனிட்ஸ்ன்றத விட டிரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்றதுதான் கரெக்ட் இல்லைங்களா? இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ.